நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் தேயிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பொருளாதாரமாக திகழும் பசுந்தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 40 விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு மற்றும் தேயிலை வாரியம் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என உதகை ஏடிசி பகுதியில் ஆரிகவுடர் தேயிலை விவசாயிகள் சங்கம் மற்றும் நாக்குபெட்டா படுகர் நல சங்கத்தின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட தேயிலை விவசாயிகள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பசுந்தேயிலைக்கு ரூபாய் 40 மாதாந்திர விலை நிர்ணயம் செய்து மத்திய மாநில அரசுகள் தேயிலை தோல் ஏல மையங்களில் இன்றைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப ரூபாய்க்கு குறையாமல் ஏலத்தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும், பசுந்தேயிலை சாகுபடி மத்திய அரசு வர்த்தக அமைச்சகத்தில் இருந்து விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை தீர்க்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பசுந்தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 40 நிர்ணயம் செய்ய வேண்டும். 40 ரூபாய் நிர்ணயம் செய்வதற்கான வழிமுறைகளாக ஏல மையத்திலே 200 ரூபாய்க்கு குறையாமல் ஏல தொகையை மத்திய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த பசுந்தேயிலையை மத்திய அரசின் விவசாயத்துறையினுடைய கீழே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது வர்த்தகத்துறையிலே இருப்பதனால்தான் இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால் உடனடியாக மத்திய அரசு விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதே போன்று 25,000 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு இந்த 6 மாதமாக கொடுக்காத பணப்பயன்களையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக மத்திய மாநில அரசுகள் தெளிவாக சொல்கின்றோம், மத்திய மாநில அரசுகள் இதை வேடிக்கை பார்த்தீர்கள் என்றால் நீலகிரியினுடைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீலகிரி எப்படி சாதம் இருந்தால் காடு கொள்ளாது என்ற நிலையை பார்த்தீர்களோ அதே போன்ற இந்த விவசாயத்தினுடைய போராட்டம் மாபெரும் போராட்டமாக வெடிக்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.